வருகிறது புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றின டிப் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பேக்ட் பவுடரை பற்றின பியூட்டி ஹேக்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட பிபி க்ரீம் இல்லைனா வந்து உங்ககிட்ட பேஸ் ஃபவுண்டேஷன் சொல்லி எதுவுமே இல்லை அப்படின்னா, இந்த காம்பேக்ட் பவுடர் மட்டும்தான் இருக்குன்னா கவலைப்படாதீங்க. இதையே வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸுக்கு ஃபவுண்டேஷன் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் காம்பேக்ட் பவுடரை நல்லா வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்சம் நல்லா ஈரமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக அப்ளை பண்ணுறதுக்கு வரும். ஸோ இப்போ அந்த ஈரமான ஸ்பாஞ்சில் காம்பேக்ட் பவுடரை எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து அழகாக ஈவனாக பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரமாக அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பேட்சாக திட்டாக தெரியும். ஸோ அதனால் ஈவனாக பொறுமையாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண மாதிரியே ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஹேக் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து தப்பான ஷேட் வாங்கிட்டீங்க, இன்ஃபேக்ட் காம்பேக்ட் பவுடர் வந்து உங்கள் ஷேடை விட ரொம்ப டார்க்கான ஷேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்க்கு கான்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களை விட ரொம்ப லைட்டான ஷேடாக வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க காம்பேக்ட் பவுடர் அப்படின்னா கவலைப்படாதீங்க. இதை நீங்கள் ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தப்பாக மேக்கப் ப்ராடக்ட் ஏதாவது ஷேட் மாற்றி வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆகாது. இன்னும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து தனியாக வந்து கன்சீலர் அப்படி இல்லைனா கான்டர் பண்ணுறதுக்கு கான்டர் கிட் தனித்தனியாக வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன ஹேக் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேக்கப்பில் ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம், காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணி என்ன ஹேக் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து மேக்கப் ஃபவுண்டேஷன் போட்ட உடனே ஒரு மாதிரி க்ரீஸியான அந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கும். சிரிக்கும் போது கண்ணில் இருக்க அந்த லைன்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து அவங்க மவுத் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்லாஃப் லைன்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காம்பேக்ட் பவுடரை ஒழுங்காக அப்ளை பண்ணாததும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த காம்பேக்ட் பவுடரை ஃபஸ்ட்டே வந்து நல்லா ப்ரஷ்லேயோ இல்லை ஸ்பாஞ்ச்லேயோ எடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து அந்த லைன்ஸ் வருதோ ஸோ அந்த இடத்துலலாம் நல்லா வந்து அந்த பவுடரை அப்ளை பண்ணிடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா திக்கான ஒரு கவரேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து மோஸ்ட்லி வராது. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணும்போதே வந்து நீங்கள் அந்த ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து பேன்ஸ்டிக் எது அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் மெயினாக வந்து அந்த காம்பேக்ட் பவுடர் நல்லா அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த மாதிரி லைன்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங்கோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொன்ன இந்த பியூட்டி ஹேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் பண்ணலான்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வருகிறது புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். ஜெய்பீம் வந்து நான் ஆடிஷன் கொடுத்து பேசிட்டு இருந்தேன். அது வேறு ஆப்ஷன் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜோக்கர்லாங்க, நான் ஜோக்கருக்கு ஆடிஷன் கொடுத்தேன். அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. படம் பார்க்க